அம்மா, குடிக்க கொஞ்சம் பால் எடுத்துட்டு வாங்க. தேங்க்யூம்மா. பால் கேட்டால் மோர் கொடுத்துட்டாங்க. புளிக்குது. கலர் பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருக்கனால ரெண்டுத்துலேயும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் நம்ம எப்பயாவது ஆவியானவர் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துற காரியங்களும், சத்ருவானவன் நம்மளுக்கு ஆக்கினி தீர்ப்பான காரியங்கள் என்னென்னா, நம்மளுக்கு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குல்ல, ஒரு மாதிரி நம்மளே குற்ற உணர்வு நமக்கு கொடுக்குற அந்த காரியத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். இதுக்கு ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தெரிகிறது ரொம்ப முக்கியம். எப்படி இந்த பாலுக்கும் மோருக்கும் நம்ம டேஸ்ட் வச்சு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ, அதுபோல் இந்த ரெண்டு காரியத்துக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும், ரொம்ப அவசியம். ஏன் அப்படி? ஆவியானவர் கொடுக்குற அந்த கண்டித்து உணர்த்துதல் எப்படி இருக்கணும்? ஒரு தவறு நம்ம செய்யும் போது ஆவியானவர் அது தவறு நம்மளுக்கு உணர்த்தும் போது அது நம்மளுக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கும். இந்த காரியம் நம்ம பண்ணது தப்புன்னு நம்மளுக்கு ரொம்ப ஒரு துக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த காரியத்தை நம்ம நினைக்க பார்க்கும்போது, இல்லைன்னா அந்த பாவமோ இல்லைன்னா அந்த தவறையோ நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு கோபமோ இல்லைன்னா அந்த காரியத்து மேலே ஒரு வெறுப்பு நம்மளுக்கு இருக்கும். அதனால திரும்பி அந்த காரியத்தை நம்ம ரிப்பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான ஒரு சான்ஸ் தான் இருக்கிறது. ரெண்டாவது, அது நம்மளுக்கு ஆவியானவர் அந்த 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 காரியத்தை முடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். இதே சத்ருவானவன் நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி ஆக்கினி தீர்ப்புக்குள்ளே நம்மளை தள்ளும் போது எப்படி இருக்கும்னா, உங்களை யாரோ உங்களை குற்றத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது போல ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் எப்பயுமே. அது ஒரு சமாதானத்தை உண்டாக்காது. அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஒரு விடுதலையாகவே நீங்கள் இருக்க முடியாது. ஒரு மாதிரி ஒரு சமாதானத்தை எடுத்து போட்டுரும். உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும். சில பேருக்கு தூக்கமே வராது. இதனால பல வியாதிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ரெண்டு காரியத்திலையும் நம்ம இது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. ரோமர் 8:1 என்ன சொல்லுகிறதுனா, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து மாம்சத்தில் நடக்காம ஆவியில நடக்கிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்னு எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆனவர் இந்த உலகத்தில் ஜீவிச்சு நம்மளுக்காக ரத்தத்தை சிலுவையில சிந்தி எவ்வளோ ஒரு பெரிய விடுதலையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த விடுதலையை நம்ம சிம்பிளாக ஒரு சாதாரண ஒரு மைண்ட் அட்டாக்னால நம்ம சாதாரண விட்டு கொடுத்துடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. கலாத்தியர் 5:1 எழுதியிருக்கிறது, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த விடுதலையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, திரும்பி நீங்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடாதீங்கன்னு எழுதியிருக்கு. Stand fast in the liberty which Christ has given you. Do not be entangled again under the yoke of bondage-ன்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதில் இது போல தான் நம்ம எப்பயாவது நம்ம பண்ண காரியத்தை நினச்சி இது ஒரு மாதிரி நம்ம அந்த குற்ற இதுக்குள்ளே போகாதபடி நம்மளை காத்துக்கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேறவங்களையும் நம்ம குற்றம் சொல்லும் போது நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம அவங்களும் இயேசு கிறிஸ்துனால மீட்கப்பட்டவங்களா இருந்து ஆவியானவர் அவங்க வாழ்க்கையில கிரியை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்கள போட்டு நீங்க உட்காந்தா தப்பு, எந்திரிச்சா தப்பு, நம்ம குற்றத்தை நம்ம பண்ணும்போது அவங்களையும் நீங்க திரும்பி அடிமைத்தனத்துக்குள்ள எடுத்துட்டு வர போலதான் இருக்கிறது. அந்த ஆத்மாக்கும் நம்ம தான் இயேசு கிறிஸ்து கிட்ட கணக்கு கொடுக்குறவங்களா நம்ம மாறி விடுகிறோம். நம்ம விடுதலையோடு நம்ம ஜீவிப்போம். இயேசு கிறிஸ்து விடுதலையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து எல்லா கவலை பாரங்கள் அவரை மேலே வச்சு விட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன முன்னேறணுமோ சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடையும் நம்ம நடக்க முயற்சி எடுப்போம். டேக் கேர்.